கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவர் தாமே நம்மையும் இந்த நிகழ்ச்சியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி இந்த லெந்து காலத்திலே ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்து நன்மைகள் பல பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் பரலோக தேவனே, தர்மியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2025 ஆண்டினுடைய லெந்து காலத்தை நாங்கள் ஆசரிக்கும்படியாக அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த காலங்களிலே நாங்கள் செய்கின்ற எல்லா ஆவிக்குரிய காரியத்தை நீர் பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எல்லாம் உமக்கு உகந்ததாக இருக்க எங்களுக்கு கிருபையும் அருளையும் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, வேதத்திலே நாங்கள் காணுகின்ற உமக்கு பிரியமான காரியத்தை செய்ய அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபங்கள், உபவாசங்கள், உதவி செய்தல், வேத தியானம் இவை யாவும் உமக்கு பிரியமாய் இருக்க அருளை தாரும். இவை அனைத்தும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த இடத்திலெல்லாம் இந்த வார்த்தைகள் விളിக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கின்றோம். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணமாக கிறிஸ்து சபை பாமலைகளிலே என் அருள்நாதா இயேசுவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Oh, Lord.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவோம். வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியோடு கூட இருந்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலத்திலே விசேஷித்த வண்ணமாக நாம் செய்த பாவங்கள் குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே உண்மையாய் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கின்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க இப்பொழுது கேட்போம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் வசனங்கள் 25 27 முடிய நாம் வாசிக்க கேட்போம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சீசுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். 1 வருஷ காலமாய் சபையோடு கூட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் வழங்கிற்று. அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்ணமாக ஞான கீர்த்தனைகளிலே பக்தருடன் பாடுவேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இகலில் வரட்சகன் இன்ப பொற்பாதமே
எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை இந்த லெந்து காலத்திலே நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயத்தை சார்ந்த அருட்திரு மெசியா தாஸ் அவர்கள். அருட்திரு மெசியா தாஸ் அவர்கள் திருச்சபையின் ஊழியத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகின்றார். அவர் இப்பொழுது ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். விசுவாசத்துடனும் ஜெபத்துடனும் ஆண்டவருடைய செய்தியை நாம் இப்பொழுது கேட்போமாக. ஃபீபா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிலுவை நாதராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் அன்பின் வாழ்த்துலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சிலுவையிலே சம்பாதித்த நித்திய இரட்சிப்பின் சந்தோஷமும் சமாதானம் ஆசீர்வாதமும் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தேர்ந்தெடுத்த பொருள் சீடத்துவம். சீடத்துவம் குறித்து திருமறையில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே மட்டுமே அந்த மத்தடேஸ் என்ற கிரேக்க வார்த்தை சுமார் 260 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. சீடத்துவம் அல்லது மாணவர் யூத சமய வழக்கில் யூதரது நீதி சட்டங்களை விளக்கி வந்த ரபிமாரிடம் கல்வி கற்று வந்த மாணவர்களை ஹில்லேல், ஷமாய் என்ற யூத ரபி சார்ந்த கல்விக்கூடங்கள் இருந்தன. அவர்கள் ரபிகளிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். சீடத்துவம் அல்லது சீடர் என்பது ஒரு குருவை உடையவர் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் மாணவன் அல்லது போதனை பெறுபவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லி நிறைய காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே நாம் சீடத்துவத்தை குறித்து தியானிக்கிறோம். சிலுவை நாட்களிலே, இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய கல்வாரி அன்பை, சிலுவை அன்பை நாம் தியானிக்கிறோம். அதிலே சீடத்துவமும் ஒரு முக்கியமான தியான பொருளாக இருக்கிறது. கற்றுக்கொள்ளும் சீடத்துவம், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்கிற ஒரு சீடத்துவ வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடு உள்ள சீடத்துவம், ஆண்டவரை பின்தொடர்கிற ஒரு சீடத்துவம், இன்னும் ஆண்டவர் மீது அன்பு செலுத்துகிற ஒரு சீடத்துவ வாழ்க்கை, சிலுவை சுமக்கிற ஒரு சீடத்துவ வாழ்க்கை, ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி சீடத்துவ வாழ்வை நாம் பல்வேறு நிலைகளில் புரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 11வது அதிகாரம் 26ஆம் வசனத்திலே விசுவாசிகள் சீடர்களாக, ஆண்டவருடைய சீடர்களாக இருந்தார்கள். சீடர்கள் திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். லூக்காவிலே இயேசு கிறிஸ்துவின் போதனைகளால் கவரப்பட்டு அவரை பின் சென்ற பலரை அவருடைய சீடர்கள் என்று அழைக்கிறோம். ஆண்களும் அநேகர் இருந்தார்கள், பெண் சிஷ்யர்களும் ஆண்டவரை பின்தொடர்ந்து சென்றார்கள், அவரோடு கூட இருந்தார்கள், அவருடைய பணியை செய்தார்கள், உதவி செய்தார்கள். அதே போன்று லூக்கா நற்செய்தியில் இயேசுவின் போதனைகளால் கவரப்பட்டு அவரை பின் சென்ற பலரை அவருடைய சிஷ்யர்கள் என்று நாம் அழைக்கிறோம். இயேசுவின் சிஷ்யர்கள் பலவற்றை விசாரித்து அறிந்தனர். உவமையின் பொருள்களை ஆண்டவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர். இன்னும் தங்களால் தீய ஆவிகளை துரத்த முடியாத அந்த நிலையை எண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேட்டு அதற்கான காரணங்களை கற்றுக்கொண்டார்கள். இன்னும் ஜெபம் செய்வது எப்படி, இறைவேண்டல் எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடம் வந்து கேட்டு தெரிந்து கொண்டனர். இப்படி நாம் சிஷ்யருடைய நிலைகளை அறிகிறோம். அதே போன்று ஆண்டவரும் தம்முடைய சிஷ்யர்கள் மேலே அதிகமாக அன்பு கூர்ந்தார், அவர்களை நேசித்தார், அவருடைய தோழமையை அதிகமாக நாடினார். தமக்கு அன்பாயிருந்த சிஷ்யனை தனது மார்பில் சாய அனுமதித்தார். சீஷர் ஒருவரிடம் தனது தாயையே சிலுவையிலே தொங்கும் பொழுது தன்னுடைய தாயை சீடர் ஒருவரிடமே ஒப்படைத்து அவரை பராமரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். இயேசுவின் சிஷ்யர்கள் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். அவரது வார்த்தைகளில் நிலை கொண்டிருந்தார்கள். மிகுந்த கனிகளை கொடுத்தார்கள். இயேசுவின் சீடர்கள் கொள்கைகளை மட்டும் கற்பவர்கள் அல்ல, அவருக்கு அடிபணிந்து அவரை தம் தஞ்சம் என கருதி அவர் சென்ற வழியில் அஞ்சாமல் பின்பற்றுவோரே சீடர்கள் ஆவார்கள். யார் ஆண்டவருக்கு சிஷ்யர்களாக இருக்க முடியாது என்பதையும் ஆண்டவர் சொன்னார். தன்னுடைய சொந்த உயிரையும் கூட வெறுக்காவிடில், தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யர்களாக இருக்க மாட்டீர்கள். சிலுவை அவர்களுக்குரிய சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவர்கள் எனக்கு சிஷ்யர்களாய் இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மை உள்ளவைகளெல்லாம் விட்டுவிடாத எவரும் அவருக்கு சிஷ்யராய் இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, சிஷ்யர் குரு, சீடர் ஒரு குருவை கொண்டிருப்பவர்கள். நமக்கு ஆண்டவரே திரியேக தேவன் நமக்கு ஆசிரியராக குருவாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு ஆசிரியராக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னார் ஆண்டவர்.
நம்மை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்திலே 14 மற்றும் 15, 16 அதிகாரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் புதிய உண்மைகளை கற்றுத்தரும் ஒரு ஆசிரியராக இருக்கிறார், போதிக்கிறார். திரியேக தேவன் பல்வேறு நிலைகளில் பல்வேறு வகைகளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சில சமயங்களில் நாம் எதிர்பாராத வகையிலும் எதிர்பாராத சம்பவங்கள் நபர்கள் மூலமாகவும் அப்பாடங்களை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். மத்தேயு 11:29 வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற சாது சுந்தர் சிங் அவர்கள் ஆண்டவருடைய சிஷ்யனாக, உண்மை சீடனாக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய அருட்பணியை செய்ததை நாம் அறிவோம். அன்புக்குரியவர்களே, சீடர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்கிறவர்கள். A disciple is one who learns. கற்றுக்கொள்கிற ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் கருத்துக்களை மட்டுமல்ல, அவரோடு கொள்ளும் ஆழமான உறவின் அடிப்படையில் ஒரு அனுபவ படிப்பு ஆகும். ஏனெனில் அந்த அறிவு நம்மை நித்திய வாழ்வுக்கு வழிநடத்தும். அதுதான் யோவான் நற்செய்தி நூலில் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவின் மூலமாக நாம் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே போன்று சீடத்துவ வாழ்க்கை என்பது ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஒரு டிசைபிள் இஸ் அன் டிசிப்ளின். ஹாவ் டிசிப்ளின். ஒழுக்கம், கட்டுப்பாடை உடையவர்கள் சீடர்கள். ஆண்டவரை பின்பற்றி அவர் காண்பித்த அந்த நீதி நெறிகளிலே, புதிய நீதியிலே, இறையரசின் இறையாட்சியின் நீதியிலே கட்டுப்பாடும் அறவியலும் சார்ந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸோ சீடத்துவம் என்பது ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அதோடு ஆண்டவருடைய சீடர்கள் அன்பு செய்கிறவர்கள். A disciple is one who loves. அன்பு செலுத்துகிறவர்கள். ஆசிரியர், பிதாவாகிய, குருவாகிய ஆண்டவருடைய அன்பு சிஷ்யரிடத்திலும் காணப்படணும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதனால் எனக்கு சீடராய் இருப்பீர்கள் என்கிறார். சிஷ்யன் அடையாளம், அளவுகோல் அன்பு. யோவான் 13வது அதிகாரத்திலே ஆண்டவர் சீடரின் கால்நடிகளை கழுவினார். ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவேனான், நீங்களும் ஒருவர் காலை ஒருவர் கழுவுங்கள். சர்வ் ஒன் அனதர் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஒருவரை ஒருவர் உதவி செய்கிற அந்த காரியத்தை ஒரு போதகராக, ஒரு குருவாக சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி இறுதி வரை தன் சீடரை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை நிறுவும்படிக்கு அவருடைய பாதங்களை கழுவுகிற நிகழ்ச்சிகளை நாம் வாசிக்கிறோம். ஸோ சீடத்தினுடைய முக்கிய பண்பு, தலையாய பண்பு அன்பு செலுத்துதல். தன்னையே வெறுமையாக்கி பிறரை நேசிக்கிற அன்பு ஒரு சீடத்துவ அன்பு, சிலுவையின் அன்பு. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பிலிப்பியர் 2:5 நமக்கு தெரியும். அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தினார். மனுக்குலத்தின் மீட்பிற்காக, மற்றவர்களின் விடுதலைக்காக தன்னையே வெறுமையாக்கி துன்பத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளும் சிலுவை அன்பு ஆண்டவருடைய அன்பு. அந்த தெய்வீக அன்பு நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக ஆண்டவர் மரித்ததினால் கடவுள் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆகவே சிலுவை அன்பு, தன் வாழ்வையை பிறருக்காக கொடுக்கிற அன்பு, அது சீடத்துவ அன்பு. இந்த அன்பை உடையவர்களே உண்மையான சீடர்களாவர். அந்த அன்பின் செயல்பாடுகள் நிமித்தம் மற்றவர்கள் நம்மை ஆண்டவரின் சீடர்கள் என்று அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய அறிஞர், ஒரு இறையலாளர், ஜெர்மன் தேசத்தைச் சேர்ந்த டீட்ரிச் போன்ஹாஃபர் என்ற ஆண்டவருடைய அடியார், ஆண்டவருடைய அன்புக்காக, நீதிக்காக, அநேக மக்களுடைய துன்புறும் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த அடியார் டீட்ரிச் போன்ஹாஃபர். அவர் இவ்வாறு ஒரு நூலை எழுதியிருக்கிறார். த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். சீடத்துவத்தினுடைய மதிப்பு, விலை கிரயம் என்று சொல்கிறார். அதற்கான சஃபரிங், பாடுகள், துன்பங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சிலுவை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ சீடத்துவம் என்பது ஒரு சஃபரிங் டிசைபிள்ஷிப். சீடத்துவத்திற்கான விலை கிரயத்தை நாம் செலுத்தி ஆக வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே தானியேல், அவருடைய நண்பர்கள் ஆண்டவர் மீது கொண்ட அந்த அன்பு விசுவாசத்தின் நிமித்தம் சீடத்துவத்திற்காக பாடுகளையும் துன்பங்களையும் உபத்திரங்களையும் அறிந்தார்கள். அதே போல பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில 2 கொரிந்தியரில் அவர் சொல்லும்பொழுது, பால் அண்ட் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். ஒரு சீடனாக, ஒரு துன்புறும் சீடனாக அநேக காரியங்களை, பாடுகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னது போல, ஆண்டவரை பின்பற்றுகிற, அவருடைய வழியில் நடக்கிற சீஷர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். அன்பு செலுத்துகிற சீடர்களாக, கனி கொடுக்கிற சீடர்களாக
கட்டுப்பாடுள்ள சீடர்களாக, கற்றுக்கொள்கிற சீடர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல போதகராகிய, நல்ல குருவாகிய ஆண்டவர், நமக்காக தன்னையே அர்ப்பணித்தவர், தன்னுடைய வாழ்வையே தந்த ஆண்டவர், அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து வழி நடத்துவார். என்னிடத்தில் வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாக இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அன்பும் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. சிலுவை நாதருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து உங்களை எப்போதும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட அருட்திரு மேசியா தாஸ் அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய திருச்சபை ஊழிய பணிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே எந்தன் ஜீவன் இயேசுவே என்ற பாடலை நாம் ஒன்றிணைந்து பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பின் இறைவனே, தர்மியான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். லெந்து காலத்திலே
உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்கும்படியான அருளை தந்திரியதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் எவ்வளமாக இந்த லெந்து காலத்தை ஆசரிக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபைகளை தாரும். எங்களை சுய பரிசோதனை செய்து தீமையான காரியங்களை எல்லாவற்றையும் விடுத்து நன்மையை தேடி உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். பாவத்திற்கு விலகி உம்முடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு அருளை தாரும். இப்பொழுதுமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். கண்ணீரோடு, கவலையோடு, வியாகுலத்தோடு, பாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உமக்கு விரோதமாக அவர்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து அவருக்கு புதிய பலனை தந்து அவருடைய மன நிறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். பலவீனத்தில் இருக்கின்றவர்களுக்காக, சுகவீனத்தில் இருக்கின்றவர்களுக்காக உம்மிடத்திலே வந்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். பலவீனத்தில் இருக்கின்றவர்களுக்கு பலனை தாரும். சுகவீனமாக இருக்கின்றவர்களுக்கு சுகத்தை தாரும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னது போல கர்த்தாவே இப்பொழுதும் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பமாக அமர்ந்து உடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கணவன், மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி சாட்சி பகிர நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை தங்களுடைய உள்ளத்திலே காண அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த லெந்து காலங்களிலே உமக்கு உகந்த காரியத்தை நாங்கள் செய்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து நடந்து ஜெபத்திலும் உபவாசத்திலும் வேதத்தினுடைய தியானத்திலும் உதவி செய்வதிலும் கரிசனையிலும் ஆண்டவரை மற்றவர்களை நேசிப்பதிலும் உம்மை பின்பற்றி செல்ல அருள் செய்ய வேண்டும் என்று இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவியின் கூட்டுறவும் நல்வுறவும் நம் அனைவரோடும் விசேஷித்த வண்ணமாக இந்த லெந்து காலத்திலே நாம் செய்கின்ற ஆவிக்குரிய காரியங்களுடனும் கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதத்துடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வரவும். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.